friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல சூப்பரான ஒரு 10 நிமிஷத்துல பண்ற மாதிரியான ஈவினிங் ஸ்நாக் பண்ண போறோம். இத வந்து நம்ம ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து 3 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துர்க்கேன். கொஞ்சம் சின்ன சைஸ் பிரெட்னா 4 ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸ்ல நான் வந்து 3 எடுத்துர்க்கேன். இதோட ஓரங்களை கட் பண்றதுனா பண்ணிக்கலாம். ஆனா கட் பண்ணனும்னு அவசியம் இல்ல. இத வந்து கொஞ்சம் சின்ன பீஸா கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல மாத்திர்க்கேன். மாத்திட்டு கொஞ்சம் அரைச்சி இந்த மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ இத வந்து நம்ம ஒரு மிக்சிங் பவுல்ல மாத்திரலாம். இப்போ இதே மிக்ஸி ஜார்ல 2 நல்ல பழுத்த வாழைப்பழம் எடுத்துர்க்கேன். இது வந்து பெரிய சைஸ்ங்கறதுனால 2 போதும். சின்ன சைஸ் பழமா இருந்துச்சுனா 4 சேர்த்துக்கோங்க. இது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் போல துருவுன வெல்லம். அப்படி இல்லனா சர்க்கரை சேர்க்கிறதுனால நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம ஏற்கனவே பிரெட் அரைச்சு வச்சிருக்கோம்ல, அதோடயே சேர்த்தலாம். சேர்த்துட்டு இது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1/4 கப் அரிசி மாவு, கூடவே நல்ல வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூள். அப்புறமா ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் போல நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்னதா நறுக்குன தேங்காய் துண்டுகள் சேர்த்துட்டு, தேங்காய் கொஞ்சம் வறுபட்டதும் இதில் 5 போல முந்திரி பருப்பு, அதை வந்து கொஞ்சம் சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு தேங்காயும் முந்திரி பருப்பும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் இதை எடுத்து நம்ம அப்படியே இது மேலே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா கலந்து வைக்கிறப்பவே கரெக்டான பதத்தில் இருக்கும். ஒருவேளை ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சமாக நம்ம பால் சேர்த்துக்கலாம். இது வந்து கரெக்டாக இருக்குது. நான் வந்து எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்கலை. இது வந்து 2 நிமிஷம் இருக்கட்டும். அப்படியே இப்போது கையில் வந்து லைட்டாக நெய் இல்லை எண்ணெய் தடவிட்டு நம்ம இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். லைட்டாக இந்த மாதிரி நம்ம ஷேப் பண்ணும்போது ஈஸியாக வந்துடும். ஷேப் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். எண்ணெய் வந்து மிதமான சூடில் வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமான சூடில் இருக்கக்கூடாது. ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு வெளியே வந்து கரிஞ்ச மாதிரி ஆகிரும். அதனால் மிதமான சூடில் வச்சு தான் நம்ம பொரிச்சு எடுக்கணும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து கலந்து விடுறப்போ கலர் வந்து சமமாக கிடைக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள், செம்ம சூப்பராக அப்படியே குலாப் ஜாமுன் மாதிரியே இருக்குது. இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சிடலாம். எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் பொரிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து பனியார சட்டிலையும் போட்டு எடுக்கலாம். அதுலேயும் வந்து ரொம்ப நல்லா வரும். கொஞ்சம் நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் போல் நெய் போதும். நெய் லைட்டாக உருகுனதுமே நம்ம வந்து இதை வச்சிடணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லை வந்து கை சுடும். ஏன்னா வந்து கொஞ்சம் திக்காக தானே இருக்குது மாவு. இந்த மாதிரி பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம மிதமான சூடில் வச்சுட்டு எப்பவும் பண்ணுற மாதிரி தான் 2 பக்கமும் நல்லா செவந்து வரது வரைக்கும் நம்ம வந்து வேக வச்சு எடுக்கணும். அப்படியே திருப்பி போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா ரெடி ஆனதும் இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். அவ்வளோதான். டடா, நம்மளோட பனியாரம்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த பனியாரத்தை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரும்புகள் மலரட்டும்.